Hello everyone, I'm Manish from Alice Blue. Welcome back to our technical analysis series. இந்த வீடியோ சீரிஸ்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸா உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்னா என்ன, சார்ட் பேட்டர்ன்ஸ் என்னன்றதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இதே பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்றது ஒரு இண்டிகேட்டர் பத்தி தான், அதாவது ரிலேட்டிவ் விகர் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டரை பத்தி தான். ரிலேட்டிவ் விகர் இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் ஆசிலேட்டர். ஆசிலேட்டர் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான், ஒரு ட்ரெண்டை மெஷர் பண்றதுக்காகவும் ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்றதுக்காகவும் தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை பத்தி உங்களுக்கு இதுவா வேணும் அப்படின்னா நீங்க இங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்க இது எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க, இது வாலட்டிலிட்டி. ஸோ உங்களுக்கு இந்த என்ன பேசிஸ்ல இதை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, நியூமரேட்டர்னா என்ன, டினாமினேட்டர்னா என்ன, ஸோ இது என்ன பேசிஸ்ல சிக்னல் லைன் வச்சிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயமுமே உங்களுக்கு இங்கே கிடைச்சிரும். ஸோ இங்கே உங்களை சொல்றது என்னன்னா, இது வந்து ஒரு ட்ரெண்டி மார்க்கெட்ல இந்த இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகும். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல நிறைய ஃபால் சிக்னல்ஸ் வரும். ஓகே, இந்த இண்டிகேட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ காமனா RSI ஸ்டாக்காஸ்டிக் மாதிரி தான் இந்த இண்டிகேட்டரும் ஒரு ஓவர்லை ஆசிலேட்டர், அதாவது செப்பரேட் பிளேன்ல உங்களுக்கு இது கீழே ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு சிக்னல் லைன் இருக்கும், அப்புறம் இன்னொன்று ரிலேட்டிவ் விகர் இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இருக்கும். ஸ்டாண்டர்டாக இதோட செட்டிங் அப்படின்றது 10 இருக்கும். ஓகேங்களா, ஸ்டாண்டர்டாக இதோட செட்டிங் அப்படின்றது 10 இருக்கும். பட் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ சேம் அஸ் நம்ம இது யூஸ் பண்ணுற மாதிரி தான், ட்ரெண்ட் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இனிஷியலாக இதை யூஸ் பண்ணி ஒரு சில செட்டப்ஸ் இருக்குது, என்னன்றதை பார்க்கலாம். The first one வந்து பார்த்தோம்னா இட்ஸ் ஜீரோ லைன் கிராஸ் ஓவர் அண்ட் சிக்னல் லைன் அண்ட் ரிலேட்டிவ் விகர் இண்டெக்ஸ் கிராஸ் ஓவர் இருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ் இருக்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து RSI அண்ட் ஸ்டாக்காஸ்டிக்ல என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் வந்து இதுலையும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வி கோ வித் ஜீரோ லைன் கிராஸ் ஓவர். ஜீரோ லைன் கிராஸ் ஓவர் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இங்கே இந்த செப்பரேட் லைன்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஜீரோ லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா, ஒரு ஜீரோ லைன் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்போ மார்க்கெட் வந்து இந்த ஜீரோ லைனுக்கு மேலே க்ளோஷர் கொடுக்குதோ, ஜீரோ லைனுக்கு மேலே க்ளோஷர் கொடுக்குதோ, அப்பப்போ அங்கேருந்து ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிக்னல் லைன், ஒரு சிக்னல் லைன் சொல்கிறேன். ஆமாம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரிலேட்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஒரு க்ளோஷர் கொடுக்குறானோ அப்பப்போ நம்ம என்ன புரிதலுக்கு வரலாம்னா, ஸ்ட்ரென்த் இங்கேருந்து புல்லிஷாக போகுது அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரலாம். அதாவது ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரலாம். ஸோ இங்கேருந்து டேரெக்டாகவே நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் இது கூட நம்ம காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்க, இங்கே ஏதாவது சப்போர்ட் பிரேக்காக இருக்கா, இல்லை ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் பிரேக்காக இருக்கா. ரெசிஸ்டன்ஸ் பிரேக்காக இருக்குன்னா டேரெக்டாக அங்கேருந்து நம்ம எக்ஸிக்யூஷன் போய்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக்காக இருக்கிறது நமக்கு தெரியுது. ஸோ டேரக்ட்லி இங்கேருந்து ஒரு லாங் பொசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நியரஸ்ட் ஸ்விங் ஹைக்கு கீழே டெய்லி க்ளோஷர் பேசிஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெய்லி டைம் ஃப்ரேமில் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா டெய்லி க்ளோஷர் பேசிஸில் அடுத்த இது வந்து இந்த லெவல் வரைக்கும் க்ளோஷர் பேசிஸில் நீங்கள் வந்து உங்களோட இதை வச்சுக்கலாம். ஸோ இது பிரேக் ஆகிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு இந்த பாயிண்ட் இருக்கும். இதுவும் பிரேக் ஆகிற பட்சத்தில் மேக்ஸிமம் இந்த ரேஞ்சஸ் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பேசிஸில் நீங்கள் இதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த இண்டிகேட்டர் பற்றி. இப்போ நம்ம ஒரு சிஸ்டம் மட்டும் பார்த்துருக்கிறோம், விச் இஸ் ஜீரோ லைன் கிராஸ் ஓவர். இந்த ஜீரோ லைன் கிராஸ் ஓவர் நீங்கள் நிறைய விஷயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறோமா, இதே இடத்த நீங்கள் இன்ட்ராடேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இன்ட்ராடே யூஸ் பண்ணுறீங்கன்னா நிஃப்டி போய்க்கோங்க, பட் ஸ்டிக் வித் டைம் ஃப்ரேம். 5 minutes டைம் ஃப்ரேம்னா 5 minutes டைம் ஃப்ரேம் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ரேண்டமாக ஒரு டேட் எடுத்துக்கிறேன். இந்த ரேண்டமாக இந்த டேட்டில் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே எப்படி இருக்குது. ஓகேங்களா, ஜீரோ லைன் வந்து இந்த ஏரியா, இது வந்து 15th 14 மேலே இந்த ஏரியாவில் கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கான். கரெக்டுங்களா, இந்த ஏரியாவில் கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸிக்யூஷன் பார்த்துக்கலாம், லாங் சைடு எக்ஸிக்யூஷன் பார்த்துக்கலாம். நியரஸ்ட் ஸ்விங் லோ கீழே க்ளோசிங் பேசிஸில், எப்படி க்ளோசிங் பேசிஸில் வந்து உங்களோட டார்கெட்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மார்க்கெட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான கான்ட்ராக்ஷனில் இருக்குது. கரெக்டுங்களா, கிளியரான ஒரு கான்ட்ராக்ஷனில் இருக்குது. பட் இங்கே இது மட்டும்தான் ஜீரோ லைனுக்கு மேலே போயிருக்கே தவிர உங்களுக்கு இங்கே பிரேக் அவுட் அப்படின்றது எதுவும் ஆகலை. ஸோ அதனால் வி ஜஸ்ட் வெயிட் ஃபார் த பிரேக் அவுட். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரேக் அவுட் இங்கே ஆகலை, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ட்ரெண்டுக்கான ஒரு இது கிடைக்கிறதுக்கான பிரேக் அவுட் அப்படின்றது நமக்காகல. இந்த கான்ட்ராக்ஷனுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூஷன் போய்க்கலாம்.
ஸோ இதை பொட்டன்ஷியல் பிரேக் அவுட்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட விகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, பொட்டன்ஷியலாக இதை ஒரு பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதர் தான் வேற எங்கேயாவது இந்த செட்டப் ஒர்க் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே இதை பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ரைட், அகெயின் மார்க்கெட் வந்து ரைட் இந்த ஏரியாவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக ஸ்மால் ஒரு கான்ட்ராக்ஷன் கிரியேட் ஆகி இந்த கான்ட்ராக்ஷன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அகெயின் நீங்கள் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எடுத்துக்கலாம், லாங் பொசிஷன் எடுத்துக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் இது கீழே க்ளோஷர் பேசிஸில் இருக்கும். ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அது மேலே இருக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து உங்களோட டார்கெட்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி இருக்குது, பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? எனிஹவ் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது எடுக்கல. இந்த பேசிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டியும் இதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமுக்கு மேலே போய்க்கோங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா 5 minutesல இருந்துக்கோங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுறதா இருந்தால் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த கான்செப்ட் என்னன்னா இட்ஸ் கிராஸ் ஓவர். கிராஸ் ஓவருக்கு வந்து இந்த சிக்னல் லைன் அண்ட் இதோட கிராஸ் ஓவர்ஸ் வேணும். இந்த கிராஸ் ஓவர் ஆனதுக்கு அப்புறமா நீங்க எடுத்துக்கலாம். இந்த கிராஸ் ஓவர் வந்து எஸ்பெஷலி ரிவர்சல் ட்ரேடிங் செட்டப். இப்போ இது வரைக்கும் பார்த்தது நீங்க பிரேக் அவுட் ட்ரேடிங் பார்த்தோம். கிராஸ் ஓவர் அப்படின்றது ரிவர்சல் ட்ரேடிங் செட்டப். ஸோ இந்த கிராஸ் ஓவருக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த கிராஸ் ஓவர் நடந்ததுக்கு அப்புறமா நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு கிராஸ் ஓவராக இருக்கு. கிராஸ் ஓவர் ஆனதுக்கு அப்புறமா இங்க நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கிராஸ் ஓவர் ஆகும்போது லாஸ்ட் செல்லிங் கேண்டில், அதாவது இந்த ஒரு மார்க்கெட் வந்து பொட்டன்ஷியலி ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் ஷிஃப்ட் இருந்திருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட்ல லாஸ்ட் செல்லிங் கேண்டில் அப்படின்றது இந்த கேண்டில் இருக்கு. ஓகேங்களா, இந்த கேண்டில் மேல பிரைஸ் க்ளோஷர் கொடுத்திருந்தா மட்டும் நீங்க லாங் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். லாஸ்ட் செல்லிங் கேண்டிலுக்கு மேல ஒரு க்ளோஷர் கொடுத்திருந்தா மட்டும் லாங் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹையர் லெவலில் இருக்கக்கூடியதை நீங்க ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? லாஸ்ட் கேண்டலுக்கு மேலே க்ளோஷர் கொடுத்துருந்தா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அகெயின் இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இந்த பாயிண்ட்ல கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. கிராஸ் ஓவர் நடக்கும்போது லாஸ்ட் கேண்டில் செல்லிங் கேண்டில்ங்கிறது இது இங்கே இருக்கு. ஓகேங்களா, இதை எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம். லாஸ்ட் செல்லிங் கேண்டிலுக்கு மேலே க்ளோஷர் கொடுத்துருக்கு. க்ளோஷர் கொடுத்ததுக்கப்புறம் இமீடியட்லி அங்கேருந்து நீங்கள் பொசிஷன்ஸ் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸ்விங் லோவோட கீழே க்ளோசிங் பேசிஸில் உங்களோட எஸ்எல் வச்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, க்ளோசிங் பேசிஸில் தான் நீங்கள் 5 minutes டைம் ஃப்ரேமில் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா 5 minutes டைம் ஃப்ரேமில் க்ளோசிங் பேசிஸில் தான் உங்களோட எஸ்எல்ஸ் அப்படின்றது இருக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதுக்கு வேற ஏதாவது ஒரு ஸ்டாக் நம்ம போய்க்கலாம், ஸ்டாக் இது போய்க்கலாம். ரேண்டமாக எடுத்துக்கிறேன். இதை 75 minutes டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரேண்டமாக எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் ரிப்ளே ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன தெரியுதுன்னா ப்ரைஸ் வந்து ஒரு லோவர் லோ கிரியேட் பண்ணுது. அதே நேரம் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்ற பட்சத்தில் அங்கிருந்து நீங்க டைவர்ஜென்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயும் டைவர்ஜென்ஸ் நடந்துடுச்சுன்னா நீங்க டைரக்டா ஒரு பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணி அங்கிருந்து என்ட்ரி எக்ஸிக்யூஷன் வந்து நீங்க பிளான் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஏரியால பிரேக் அவுட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் இங்கே பண்ணிக்கலாம். க்ளோசிங் பேசிஸ்ல இந்த லோ கீழே க்ளோசிங் பேசிஸில் உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அண்ட் ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஒரு 15 EMI யூஸ் பண்ணி இஎம்ஐயில் ஒரு 15 or 14 EMI யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் பில்ட் பண்ணிக்கலாம். 9 இருக்கு. ஸோ இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஏரியாவில் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஈஸிலி ஒரு 30% பக்கத்தில் கேப்சர் பண்ணுற மாதிரியான ஒரு இது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் 3 கான்செப்ட் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம்னா ஜீரோ லைன் கிராஸ் ஓவர். ஜீரோ லைனுக்கு மேலே ப்ரைஸ் இருக்குது அப்படின்னாலே ப்ரைஸ் வந்து டெக்னிக்கலி புல்லிஷ்ல இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். கூடவே வந்து சார்ட்ஸோட பிரைஸ் ஆக்ஷனை வந்து கம்பைன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜீரோ லைனுக்கு கீழே இருக்குன்னா பிரைஸ் வந்து பொட்டன்ஷியலி பியரிஷ் ட்ரெண்ட்ல இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். அதே நேரம் அங்கேயும் நீங்க வந்து சார்ட்ஸோட பிரைஸ் ஆக்ஷன் ஒரு பிரேக் டவுன் ஆயிருக்கா, இல்லை ஒரு வேல்யூ ஏரியாவுக்கு போய் ப்ரைஸ் ரிவர்சல் ஆகுதா அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா தட் இஸ் கிராஸ் ஓவர். கிராஸ் ஓவர் நடக்கும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா ப்ரீவியஸ் கேண்டில் கிராஸ் ஓவர் அப்படின்றது ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. கிராஸ் ஓவர் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்னா லாஸ்ட் செல்லிங் கேண்டிலுக்குள்ள உங்களுக்கு வந்து க்ளோஷர் கொடுத்துருக்கணும். லாஸ்ட் செல்லிங் கேண்டிலுக்கு மேலே க்ளோஷர் கொடுத்ததுன்னா ஒரு புல்லிஷ் க்ளோஷர் இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணிக்கலாம். ஸ்விங் லோ கீழே வந்து ஸ்டாப் லாஸை க்ளோசிங் பேசிஸில் வச்சுக்கலாம். ஓகேங்களா. மூணாவது வந்து பார்த்தோம்னா நம்ம பார்த்தது வந்து டைவர்ஜென்ஸ் ஃப்ரேம் ஆனதுக்கு அப்புறமும் அங்கேயும் நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து இதாக எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 செட்டப்ஸ் பார்த்துருக்கிறோம். ஸோ இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அட்ரஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். திஸ் இஸ் அனிஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.
Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.